ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லட்டு. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இப்போ கரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ மாவு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வானல் வச்சுக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவு இந்த ஜல்லிக்கரண்டியில் பூந்தி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இது எடுத்துடணும். இப்போவே மீதி இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூந்தியெல்லாம் இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் வானல் வச்சுருக்கேன். ஒரு கப் கடலை மாவு எடுத்தேன். இப்போ 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போது சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையணும். இப்போ நல்லா பாகு கொதிக்குது. இப்போது இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னாலும் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எல்லா பூந்தியுமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் கெட்டியாகிட்டே இருக்கட்டும். இப்போ நான் இன்னொரு வானல் வச்சுக்கிறேன். அதில் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, இப்போ இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து இப்போ நம்ம லட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ சூடு ஆறுனதும் நம்ம லட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ரொம்ப வீட்டில் ஈஸியாகவே பண்ணிடலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி தீபாவளிக்கு வீட்லேயே நம்ம லட்டு பண்ணிடலாம். சுட சுட லட்டு தயார். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.